சம்பந்தமே இல்லைங்க. கோயிலுக்கு இது சம்பந்தமே கிடையாது. யூடியூபரும் நடிகருமான ஜிபி முத்து தன்னுடைய சொந்த ஊரான திருச்செந்தூர் உடன்குடியில் கீழத்தெருவை காணவில்லை என ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று பொதுமக்கள் சூழ்ந்து கூறியதால் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று பொதுமக்கள் அவரது வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அந்த பகுதி தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் உள்ளது. ஜிபி முத்து பொதுமக்களிடமும் காவல்துறையிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வருகின்றது. கோயிலுக்கு என் கோயில் தானே, எனக்கு கோயில் உரிமை உண்டுல, எனக்கு கோயில் உண்டுல. இதனால ஊர்ல நிறைய கொந்தளிப்புகள், நிறைய சீன்றவங்கள், நிறைய பல தடைகள் நடக்கு. அதனால நாங்க வந்து கோயில் பொங்கல் விடல, இந்த திருப்பு நிறைய விசேஷங்கள் தடைபட்டு போறதுக்கு காரணம் அவன் தான். அதனால ஜிபி முத்து அவன் வந்து பெருமாள்புரத்து நபர் தான், வேற எந்த நபரும் கிடையாது. அவன் உள்ளூர்லயே இருந்துட்டு ஊருக்கு வஞ்சகம் வைக்கணும்னு சொல்லி இவ்வளவு திட்டங்கள் தீட்டி அவன் மீடியால இருந்தா அவன் மீடியா கதையை தான் பார்க்கணும். அவன் ஊர் ஆக்கிரமிக்கணும் அவனுக்கு எண்ணம் கிடையாது. 250 வரி அவன் தடைபட்டு வச்சிருக்கான். அதை வந்து இந்த போலீஸ் கோயில் இடத்த பஞ்சாயத்து போர்டுக்கு எழுதி கேட்கறதுக்கு இவன் யார் சார்? ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா அப்ப 250 வரிகாரங்களும் கேட்பாங்கல்ல, அப்ப 250 வரிகாரங்களுக்கு எழுதி கொடுக்க முடியுமா? அவன் யார் சார்? கோயில் இடத்த எழுதி கேட்கறதுக்கு அவன் யார் சார்? அப்படி எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதை வந்து நாங்கள் பஞ்சாயத்து போர்டில் அவன் பெட்டிஷன் கொடுத்துருக்கான். இங்கே விஓ நிறைய ஆஃபீஸரை நாங்கள் கண்டு பேசியிருக்கோம். 3 மாசமா கோயில் இழுபறியில் கிடக்கு. இன்னைக்கு கண்டிப்பாக அது கோயில் வேலையை ஆரம்பிக்கணும் ஒரு தீர்மானத்தில் நாங்கள் காலையில் பசியும் பட்டினியுமா இதில் வந்து கிடக்கும். இனிமையும் கோயில் வேலை தடைபட்டு போச்சுன்னா நாங்கள் இதில் பாயை விரிச்சு பேசாம உட்காந்துருவோம். எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இதை வந்து நாங்க வந்து உண்ணாவிரதம் பசியும் பட்டினியுமா பிள்ளை குட்டி எல்லாரும் வந்து இதுல வந்து உட்கார்ந்துருவோம். அதுக்கு சரியான தீர்வு இன்னைக்கு தீர்மானிக்கல, நாங்க இதுல வந்து உட்கார்ந்துருவோம். பொம்பளைல அனைவருமே வந்து உட்கார்ந்துருவோம். இதுக்கு சரியான இன்னும் பொம்பளையாக வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இட்லி அவிச்சிட்டு இருக்காங்க. இட்லி அவிச்சு கொடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க, வந்து எல்லாரும் இதுல வந்து உட்கார்ந்துருவோம். வந்தாதான் இதுக்கு சரியான நீங்க தீர்வு நீங்க இது பண்ணணும். ஜிபி முத்துனா பெரிய கொம்புலாம் கிடையாது, அவனும் நம்மளே ஒரு நபர் தான். அதனால இந்த மீடியால இருந்து நீங்க இதை வந்து எல்லாத்தையும் நீங்க பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணி இது எங்க கோயிலுக்கு சரியான தீர்மானம் எங்களுக்கு கிடைக்கணும். என் பேர் பெரிய பிராட்டி சார். ஒரு விஷயத்தை கேட்டுக்கணும். ஒரு பொய்யை ரொம்ப வாங்கி சொன்னா உண்மையாயிராது. ஆனால் அவன் அந்த பொய்யை ரொம்ப அழகா அதை உண்மை மாதிரி பேசுகிறான். அவன் வந்து அப்படி பேச படிச்சிருக்கான். ஒரு ஜிபி முத்து வந்து ஒரு பொய்யை ரொம்ப அழகா உண்மை மாதிரி பேசுகிறான். அதை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும்.
இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து பல தலைமுறையா எங்க முன்னோர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் அதே இடத்துல மழை தண்ணி போடுறதுனாலையும் பில்டிங் ரொம்ப வீக்காகி மழை மக்கள் மேலே விளைவு ஆபத்து இருந்ததுனால அந்த கோயிலை நாங்கள் தீர்மானம் போட்டு ஊர் மக்கள் அனைவரும் முடிவு பண்ணி அந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். கோயில் இப்போ வந்து அந்த கோயிலை கட்டும் போது அவன் ஒரு பிரச்சனையும் பண்ணல. கோயிலை வளர்ந்து வரும்போது அஸ்தவாரம் போடும்போது அந்த வேலை செய்யும்போது எந்த இதுவும் இல்லை. எப்பண்டா அந்த கோயில் பாதி வேலைக்கு வருங்கிறத பார்த்துக்கிட்டு இவங்க பணம் காசு செலவு பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு அவன் இந்த நேரத்தில் கொண்டு எல்லா இடத்துலையும் பெட்டிஷன் அடித்து அப்போ அதில் பாதை இருந்தது, இது பொது பாதையில் இருக்குது, அது பாதையில் இருக்குன்னு சொல்கிறான். பொது பாதையில் இருக்குன்னா 3 கோயில் இருக்குது. அங்கே ஒரு அம்மன் கோயில், இந்த அம்மன் கோயில், அங்கே ஒரு மசூதி, இப்படி 3 கோயில் இருக்குது. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அந்த புறம் கீழ்பக்கத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடம் 22க்கு 17, ஒரு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவா கோவிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் எனக்கு எழுதி தரணும். அந்த இடத்துல நான் கார் விட வேண்டி இருக்கு, நீங்கள் எழுதி தந்தால் அந்த கோயிலை நான் கட்ட விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நபர்கள் சேர்ந்துக்கிட்டு இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவனை தூண்டி விட்டு இவன் வந்து இந்த கோயில் வேலையை நிப்பாட்டி வச்சுருக்கான். இவனுக்கும் இந்த இதுக்கு முன்ன இவங்க அப்பாவும் இந்த கோவிலுக்கு நிர்வாக கமிட்டியில இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அந்த ரூம்பை கட்டினாருங்கல்ல, அந்த ரூம்பை கட்டினதும் அந்த கமிட்டியில அவரும் இருந்திருக்காரு. அவங்களும் தீர்மானம் போட்டிருக்காரு, அவரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இந்த இதுல வந்து நாங்க அவனை சொல்ல இப்ப அங்க வா, அந்த இடத்துல எந்த பில்டிங்கும் வராது, அது கோயிலு கும்பம் சுத்தி வர்றதுக்கும் சப்பரம் சுத்துறதுக்கும் போடப்பட்ட இடம், அதனால அந்த பில்டிங் வராது, அதை உனக்கும் எழுதி தர முடியாது, நாங்க பஞ்சாயத்துக்கும் எழுதி கொடுக்க முடியாது, ஆனா அது பொது பாதையாவே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு நாங்க சொல்லியாச்சு. பல திருப்பு சொல்லியாச்சு. இவன் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொருவர்ட்டையும் யோசனை கேட்டு இந்த கோயில் வேலை எப்படி நிப்பாட்டுறது, இவங்க பேர் எடுக்காங்க, அந்த கோயில் வேலை நடக்கு அப்படின்னு சொல்லி இவன் வந்து இந்த கோயில் வேலையை நிப்பாட்டுறான். அப்போ ஈவோ வந்து பார்த்தாங்க. நாங்கள் ஈவோட்ட கலெக்டர்கிட்ட முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்துருக்கோம். தாசில்தார் ஏடிஐ தாசில்தார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் தகவல் கொடுத்து அதுக்குண்டான அப்ராச்மெண்ட் ஃபார்மும் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். நாங்கள் அனுப்பியிருக்கோம். பெய்யும் நேரம் ஓரளவு நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வேலையை நிப்பாட்டி 3 மாதம் ஆகுது. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட நைட்டு காரில் வர வேண்டியது, தண்ணியை போட்டு 10-4-5 வர கூட்டு வர வேண்டியது, இல்லை நீங்கள் யாரும் இருக்கா, இல்லை யாரெல்லாம் நிற்கா, யாருங்க நிற்கக்கூடாது அப்படின்னு மிரட்ட வேண்டியது. கேட்டால் மீடியா இருக்குது, நான் செல்ஃபோனில் ஆடுறேன், செல்ஃபோனில் பாடுறேன், எல்லாம் எனக்கு தெரியுங்க. இந்த அம்மா போட்ட பிச்சை தான் அவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும், நாங்கள் எந்த இது இடம் சொல்ல அவனுக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருந்தோம், அந்த ஊர் சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ அவன் ஊரே எதுக்கான், எங்கள் ஊரே தலைமுறையில் கோயில் எதுக்கான், இந்த கோயில் இருக்கக்கூடாது அவன் சொல்கிறான். ஒரு 10க்கு 10 வச்சு சாமியை கும்பிட்டா ஆகாதோ, அவன் என்ன சார் சொல்றது? 10க்கு 10 கோயிலை வச்சு கும்பிட்டான்னு அவன் என்ன சொல்றது? எங்க முன்னோர்கள் கட்டின கோயிலை உடைச்சி நாங்க சொத்தோன் ரூம் வச்சு கும்பிட முடியுமா? ஒரு 10க்கு 10 கோயில்ல சாமி இருக்காதா, அந்த சாமியை கும்பிட்டா பலன் தராதான்னு இவன் கேட்கான். ஜிபி முத்து, இந்த ஜிபி முத்து வீடியோ இப்போ அவனுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிட்டான். அந்த யூடியூப்லயும் அந்த வீடியோவிலையும் வருமானம் குறைஞ்சிட்டான். இப்போ இங்கே தான் இருக்கான். இங்கே இருந்துக்கிட்டு எங்களை பாடாப்படுத்தி கேட்டால் மீடியா தெரியுங்க, அது தெரியுங்க, இது தெரியுங்க. இவன் இவ்வளவு தூரம் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். கீழே தெருவாங்கல, கீழே தெரு நீங்க நிக்கிறதா கீழே தெரு. இப்ப நம்ம நிக்க அவனும் கீழே தெரு தான். அங்க இருந்து அது வரைக்கும் கீழே தெரு தான். கீழே தெரு எங்க கோரிக்கை வந்து எங்க கோரிக்கை கோயிலை கட்டணும், கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்கணும், இந்த பொதுமக்கள் நல்லா இருக்கணும். நான் சார் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், அவனும் நல்லா இருக்கணும், ஜிபி முத்து நல்லா இருக்கணும். நாங்க யாருக்கும் இடைஞ்சல் பண்ணதுக்கு கோயிலை கட்டல. இந்த ஊர் மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் நாங்க கோயிலை கட்டிட்டு இருக்கோம். அவன் வேற இவன் வேற, நாங்க எந்த நேரமும் பிரிச்சு பார்த்தது கிடையாது, இனிமையும் பிரிச்சு பார்க்க போறதும் கிடையாது. கோவிலுக்கு வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் இடைஞ்சலுக்கு மேல இடைஞ்சல் பண்றான். அதை நீங்க வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும். எங்க கோயிலை வந்து